நான் உங்கள் மீனா. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஏகாதசி கோதுமை கிச்சடி. இங்கே குஜராத்தில் நாங்கள் இருக்கோம். இங்கே வந்து ஏகாதசிக்கு அரிசி சாப்பிட மாட்டோம். நாங்கள் கோதுமை தான் சாப்பிடுவோம். கோதுமை தான் சாப்பிடணும் கிருஷ்ண பெருமாளுக்கு. அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து கோதுமை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறோம். நீங்கள் அதே போல் செஞ்சு பாருங்கள். அதெல்லாம் ஆரோக்கியம். அந்த காலத்தில் எல்லாமே இதே போல் சாப்பிட்டு தான் நோய் இல்லாத 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோதுமை எடுத்துக்கிறோம். ஒரு அளவாக கோதுமை எடுத்துக்கிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம்னாக்கா மிக்சியில் போட்டாச்சு. நம்மளுக்கு தேவையான கோதுமை எடுத்து இதே போல் மிக்சியில் போட்டு ரவை மாரி அரைக்கணும். ரவையோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும். இதே போல் சலிச்சிக்கணும். இதில் நம்ம கொஞ்சம் கருன்னு அரிசி மாரி இது கோதுமை சலிச்சு எடுத்துக்கணும். இதை இப்படி சலிச்சு எடுத்துக்கிட்டோமா, நம்மளுக்கு தேவையானதை மட்டும் தான் எடுத்துக்கணும். நம்மளுக்கு 2 பேர்னா அதுக்கு தகுந்த மாரி எம்மா வேணுமோ அதை மட்டும் தான் செய்யணும். இதே போல் சலிச்சு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது நம்ம வந்து உப்புமா கிண்டலாம். நம்ம கோதுமை உப்புமா கிண்டுறோமா, அது கீழே தவிடு மாரி இருக்கிறத வந்து உப்புமா கிண்டிக்கலாம். இது எதுவும் வேஸ்ட் ஆகாது. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் யூஸாக தான் இருக்கும். ஏன்னாக்கா இது வந்து உடம்புக்கு அம்மாத்தும் நன்று ஆரோக்கியமான சாப்பாடு. இது இந்த காலத்தில் எல்லாருக்கும் கை கால் வலிக்குது, சோறு வருது, வேலை செய்ய முடியல, இறக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கள. அதெல்லாம் இந்த காலத்து சாப்பாடு பீஸா பர்கரு மேகி இதெல்லாம் சாப்பிட்றதால இதே போல் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. சலிச்சு நம்ம எடுத்துக்கிட்டோமா, இதை இப்படி வச்சிட்டோம். இனிமேல் இதை என்ன பண்ணுறோம், ஊற வைக்கிறோம் ஒரு ஹவருக்கு. இதில் கொஞ்சம் தோரம்பேறு போட்டு தோரம்பேறு போட்டு விட்டோம். இதில் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஊற வச்சிடணும். ஒரு குண்டா எடுத்தோம். இதில் நம்ம எல்லாத்தையும் இப்படி கொட்டி அதை ஒரு ஹவர் ஊற வைக்கணும். என்ன செய்யணும், ஒரு ஹவர் அதை ஊற வைக்கணும். இப்படி தண்ணியில் இப்படி கழுவி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஹவர் வரைக்கும் அதை ஊறிச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சடி. குஜராத்தில் வந்து இதான் இன்றைக்கி வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஏகாதசி. 4 மாதம் தூக்கத்துலேருந்து இன்றைக்கி தான் அவர் முழிச்சிப்பார். அதனால் இன்றைக்கி வந்து அந்த ஏகாதசியில் இங்கெல்லாம் யாருமே அரிசி சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் இங்கே வந்து இப்போ இதே போல் பதார்த்தம் 2 வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி, அங்கே இது தக்காளி தோல் எடுத்துட்டு இஞ்சி தட்டி எடுத்தாந்தது. இஞ்சி இப்படி தட்டி இது இப்படி சைடில் வச்சுக்கணும். இதில் போடுற மசாலா இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன். பட்டத்தை தெரியும் தானே உங்களுக்கு. பட்டை, அன்னாச்சி பூ, லவங்கம், பஸ் இதாங்க இதுக்கு மசாலாவே. வேறு எதுவும் இதை நம்ம போட வேணாம். இதை போட்டுட்டா இதான் நம்ம போட்டு தாளிக்க போகிறோம். நான் ஒரு ஹவர் அது ஊறணும். அது ஒரு ஹவர் ஊறினா அதை நம்ம தாளிக்கலாம். ரைட்டா, அங்கே ஒரு ஹவர் ஆகிட்டுது. இனிமேல் நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம், குண்டான வைக்கலாம், குண்டான காய விடலாம். அதுக்கப்புறம் அதில் எண்ணெயை ஊற்றலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் அதிகமாக ஊற்றினா போதும். உடனே நம்ம கடுகு டப்பா எடுத்துட்டு வந்துடுவோம். அதில் இருக்க
கடுகு அதில் போட்டாச்சா, எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டாச்சு. காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட சுள்ளுன்னு காரத்துக்கோசம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம இடித்து வச்ச இஞ்சி போட்டாச்சா. அப்படியே அதை கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டா பாரு நம்ம போட போகிறோம் அதில் பச்சை மிளகா. பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கின உடனே அதில் போட போகிறோம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எல்லா பதார்த்தம் போட்டோமா. இனிமேல் இதை வந்து நம்ம வந்து கிண்டணும். இது கொஞ்ச நேரம் கிண்டி விட்டா பாரு எப்படி 2 நிமிஷம் மூடி. ஏன்னா சீக்கிரம் அது வந்து உருளைக்கிழங்கு காயெல்லாம் கொஞ்சம் வாடும், எண்ணெயில் வதக்குனா பாரு. இதை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் தக்காளி. அது அப்புறம் கொஞ்சம் கிண்டி விட்டு எல்லாத்தையும் போட்டு 2 நிமிஷம் மூடி 2 நிமிஷம் மூடி வச்சா பாரு. அது கொதி வந்தா பாரு. நம்ம 1 கிளாஸ் கோதுமைனாக்கா நம்ம வந்து 4 கிளாஸு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஒரு கிளாஸ் கோதுமைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஏன்னா நல்லா வேகணும். வெந்தாக்கா அதில் இருக்கிற நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேகாத கொஞ்சம் சாப்பிட்டீங்கனாக்கா அது நம்ம உடலுக்கு ஒத்துக்காது. ஆயிடுதா? இதில் போட போகிறோம் 1 ஸ்பூனு மஞ்சள்தூள், மல்லித்தூள். உரப்பு நம்ம கம்மியாக போடுறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். இது நம்ம போட்டாச்சு. பாருங்க நம்ம போட்டிருக்கோம் 1.5 கிளாஸ் கோதுமை. அப்போ நம்ம இதில் ஊற்றணும் 3 கிளாஸ். பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டா பாரு. இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அதில் வந்து உப்பு போடணும். உப்பு நம்மளுக்கு அளவு, நம்மளுக்கு உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, திட்டமாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்பு அதிகம், அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் போடுவோம். இதை இப்போ வந்து மூடி வச்சுருவோம். மூடி வச்சாச்சா. இனிமேல் நம்ம இந்த கோதுமையை ஊற வச்சதை கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். அதனால் அந்த தண்ணியை ஒரு வாட்டி கீழே விட்டுடணும். பசிதான் அது நல்லா கொதிச்சா பாரு. ஊறினா பாரு. இது வந்து காணும், கம்மியாக இருக்காது, அதிகமாக தெரியும். நம்மளுக்கு 1 கிளாஸ் ஊற வச்சா 2 கிளாஸ் மாரி தெரியும். ஏன்னா ஊற ஊற அது வந்து காணும். எப்படி உளுந்தில் மாவு காணுதோ அதே போல் இது வந்து அரைச்சி நம்ம ஊற வச்சாக்கா இது அதிகமாக தெரியும். ஆனால் உங்களுக்கு தகுந்த மாரி திட்டமாக உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாரி 4 பேரா 2 பேரா அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் அளவாக நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு நல்லா கொதி வருது. இந்த கொதி வருதா இல்லைன்னா பதார்த்தம் எல்லாம் நல்லா பாதி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கோதுமையை ஊற வச்சு கோதுமை தோரம்பை கழுவி வச்சதை இனிமேல் இதை கிண்டி விட்டு இது ஒரு கொதி வந்து வேக விடணும். வெந்துனாக்கா நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் இது வேகத்துக்கு. சீக்கிரம் வெந்துடும். அப்படிலாம் ஒன்றும் வேகாதில்லை, சீக்கிரம் வெந்துடும். இப்போ கொதி வந்த மாரி கொதி வந்ததுன்னா வெந்துடும். இதோ பாருங்க, கோதுமை காய் எல்லாம் தோரம்பை எல்லாம் போட்டு நல்லா வேகுது, கொதிக்குது பாருங்க. நல்லா
தலைப்புலன்னு கொதிக்குது பாருங்க. பஸ் இதான், இது கோச்சிக்கிட்டே இருக்கு. வெந்துடும் நல்லா. இன்னும் கொஞ்ச நேரம் இது வெந்துடும். வெந்துட்டுனாக்கா நம்ம சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான். அது கொதிக்குது நல்லா பாருங்க, எப்படி கொதிக்குது பாருங்க. பாருங்க நல்லா கொதிச்சு வேக பதத்துக்கு வந்துட்டுது. பஸ் வெந்துட்டுது. இது இனிமேல் கொஞ்சம் தண்ணி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விடணும். ரொம்ப கிண்டி விடுவேன்னா அப்படியே இருந்தால் கூட அது சரியாயிடும். வெந்துடுது, கொஞ்சம் வேகணும். அது கொஞ்சம் வேந்த உடனே நம்ம சாப்பிட்லாம். இதான் இங்கிட்டு சாப்பாடு ஏகாதசி அன்னைக்கு குஜராத்தில் கோதுமை உப்புமா, கோதுமை கிச்சடி, கோதுமை ரொட்டி. அதான் நாங்களும் இன்றைக்கி ஏகாதசி விரதமா, அதனால் நாங்களும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதை செய்வோம். நீங்களும் செஞ்சு பாருங்க. இதான் கோதுமை கிச்சடிங்க. குஜராத்தில் நாங்கள் இதாங்க ஏகாதசிக்கு விரதத்துக்கு உடம்பு சரியில்லாம் சாப்பிடுவோங்க. நல்லா வெந்து விட்டுது. இது என் பேரன் இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லுவான். இந்தாங்கயா புடிங்க. ஸ்பூன் எடுத்துக்க. நல்லா இருக்காதா? என் பேரன் ரிவ்யூ கொடுத்துட்டான்பா, நல்லா இருக்கு. நன்றி இந்த வீடியோ பார்த்தது. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம் இன்னொரு வீடியோவோட.